இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு கையில ஒரு லத்தி எடுத்து வச்சாலே நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. ஆமா, சாமி படத்துல விக்ரம் சொல்லுவார் இல்லையா, நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் சாமி படத்துல வர்ற அந்த விக்ரம். காவல்துறைக்கு அடிக்கிற அதிகாரத்தை யாருங்க தந்தது? நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்கிறது. உண்மையிலேயே காவல்துறைக்கு மக்களை அடிக்கிற அதிகாரமே இல்லங்க. மக்களை அடிக்கிற அதிகாரம் இருக்கிறதா காவல்துறையினர்? எந்த சட்டத்தினுடைய எந்த பிரிவு சொல்கிறது மக்களை அடிக்கலாம்னு? லத்திய தூக்கி வீசி எறியலாம்னு எங்க யாரு சொன்னா? லாடம் கட்டி அடிக்கலாம்னு யாருங்க சொன்னா? அப்ப காவல்துறைக்கு அடிப்பதற்கான உரிமை இருக்கிறது என்றால், காவல்துறைக்கு தண்டனை கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறது என்றால் நீதிமன்றங்கள் எல்லாம் கலைச்சிட்டு போயிடலாமே. எதுக்கு நீதிமன்றம், எதுக்கு சட்டம், எதுக்கு நீதித்துறை இருக்கிறது? இத்தனை நீதி அரசர்கள் எதற்கு இருக்கிறார்கள்? இத்தனை வழக்கறிஞர்கள் எதுக்கு இருக்கிறாங்க? வேண்டாமே. இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாமே காவல் நிலையத்தை வந்து பண்ணிடலாமே. காவல் நிலையங்களுடைய பெயரை எல்லாம் மாத்திட்டு கட்ட பஞ்சாயத்து நிலையங்கள். இங்கே சிறந்த முறையில் கட்ட பஞ்சாயத்து செய்து நீதி வழங்கப்படும். வச்சுட்டு போங்க. காவல்துறைக்கு அடிப்பதற்கான உரிமை இல்லை. காவல்துறைக்கு புலனாய்வு செய்வது மட்டும்தான் வேலை. நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு புலனாய்வு பண்றது எப்படின்னு தெரியல. உங்களுக்கு புலனாய்வு செய்வதற்கான பயிற்சி வழங்கப்படல. இவனுக்கு அடிக்கிறது எப்படி, கையை உடைக்கிறது எப்படி, வித்தியாசமா உடைப்பாங்க. காவல்துறை சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இதுல தெனாவட்டா திமிரா பொறுக்கித்தனம் யாது? அதுல என்னையா பெருமை வேண்டி கிடக்கு? போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமா? இந்த லாரியா ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கானே கனிம வளத்தை, என் மண்ணினுடைய மலைகளை எல்லாம் உடைச்சு நொறுக்கி கேரளா கொண்டு போயிட்டு இருக்கானே, அவனை தூக்கி போட்டு அடிச்சு எனக்கு போதை பொருள். சின்ன பசங்க எல்லாம் கையில கஞ்சாவோட அலைகிறாங்க. சின்ன பசங்க எல்லாம் கையில மெத்து கொக்கைனுக்கு பிரவுன் சுகர் கண்ட கருமாந்திரத்தை வச்சுட்டு நாசமா போயிட்டு இருக்காங்க. இந்த போதை பொருள் எப்படி வருதுன்னு பார்த்து அவன் மீது நடவடிக்கை எடுத்தியா? அவனை இப்படி தூக்கி போட்டு வெளுப்பியா? நீ உன்னால வெளுக்க முடியுமா? நீ வெளுத்துருவியா? சரியான நபர்களாக இருந்தால் இந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்துங்க. இந்த போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. எங்க இருந்து வருது? வெளி மாநிலத்திலிருந்து வருது. எப்படி வருது? கடலுக்குள்ளோடி வருதா? எப்படி வருது? கடலுக்குள்ளோடி வருதுன்னா நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு போய் கண்டுபிடிங்க. எப்படிங்க வருது? எல்லை தாண்டி தானங்க என் மாவட்டத்துக்குள்ளாடி வருது, என் மாநிலத்துக்குள்ளாடி வருது. எல்லையில செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய காவல்துறையில என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. போலீஸ்னாலே பயம். ஏன்? ஏன்னா போலீஸ் அப்படி நினைக்குது. எங்களை பார்த்து எல்லோரும் அச்சப்பட வேண்டும் என்று காவல்துறை நினைக்கிறது. இதுதான் பிரச்சனை. காவல்துறையினருக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அத்தனை காவலர்களுக்கும் அத்தனை பேருக்கும் கவுன்சிலிங், மனநல சிகிச்சை, மனநல பயிற்சி கொடுக்க வேண்டும். உளவியல் சிகிச்சை தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி தொடங்கி 8 கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். கொடுக்கணும்.